ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து நம்ம எப்போதுமே சாமி ரூமுக்கிட்ட வந்து இந்த மாதிரி படிக்கோலம்னு சொல்லிட்டு இது மாதிரி போடுவாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போடலான்னு அதை எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து நம்ம எப்போதும் திருவாசலில் போடுறது தான். இருந்தாலும் சாமி ரூமுக்கிட்ட இந்த மாதிரி மங்களகரமாக போடும்போதும் நிலவாசல்கிட்ட போடும்போதும் அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இது நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதனால் சரி அதை ஷேர் பண்ணலாமே தோணுச்சு. நாங்கள் வீட்டில் போடுற மாதிரி போடலாமேன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம மாக்கோலமாக போடுறது ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து நம்ம டைல்ஸ் சரியாக இருக்கிறதுனால நான் இந்த கோலமாவுலேயே போட்டு காட்டலான்னு பச்சரிசி கோலமாவுலேயே போட்டு காட்டியிருக்கேன். அது வந்து பளிச்சுன்னு தெரில, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கடப்பாக்கல் வந்து காவி தர சிமெண்ட் தரேன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு நல்லாவே தெரியும். இது வந்து நம்ம வீட்டில் ஒயிட் டைல்ஸ் வேறு இருக்கிறதுனால அவ்வளோவா பளிச்சுன்னே தெரியல. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சம் விஷயங்களையும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இது வந்து ஒரு அட்வைஸாக நினைக்காதீங்க. நம்ம கூட இருக்க ஒரு சிஸ்டர் சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இதை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால சொல்கிறேன். அப்புறம் எப்போதுமே வந்து நம்ம கோலம் சாமிக்கிட்ட போடும்போது ரொம்ப சிம்பிளாகவே போட்டுருவோம். அது வந்து வருஷப்பிறப்பு, நம்ம வந்து பொங்கல் டைமில் இல்லை வீட்டு தெய்வம் கும்பிட்றோம், அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நான் இதை நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். நம்ம நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறதையும் நான் கண்கூடாகவே பார்த்துருக்கேன். இது மாதிரி வைக்கும்போது நம்ம வந்து மஞ்சளை வந்து நம்ம அடுத்த கோலம் போட்டுட்டு மஞ்சள்லாம் வந்து கரைச்சி கூட வைக்கலாம். எங்கள் வீட்டில் ஒயில்ட்டு டைல்ஸாக இருக்கிறதுனால அப்படியே கரைப்பட்டா டபக்குன்னு பிடிச்சிக்குது. போய் தேய்ச்சி இது பண்ணாலும் போக மாட்டேங்கிறதுனால உங்களுக்கு தூளாக நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து சில பேர் கோலமாவு கூட கலர் கோலமாவு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது அவ்வளோக்கா நல்லது கிடையாது. நம்ம இந்த மாதிரி மங்களகரமானா ஒரிஜினல் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா திரும்ப காலால் மிதிக்காமலும் நம்ம வந்து துணியால் எடுத்துகிட்டு செஞ்சு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால தான் சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு நான் இதை வந்து எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம போடும்போது இந்த நிலவாசல்கிட்டலாம் போடுறோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் மிதிக்காமல் இருக்கிறதுனால தானே பிள்ளைங்க இருக்கிற இடத்துல அதுமாரி இருக்க முடியாது இல்லையா. அதனால் நம்ம சாமி ரூம்லேயே, அதாவது ரூமாக இருந்து போடுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. எங்கள் வீட்டில் வந்து ஷெல்ஃபு தான், ஆனால் சின்ன பிள்ளைங்க இல்லை, அதனால் நான் அது போட்டுட்டு அது மாதிரி நாங்கள் எடுத்துருவோம். அதுவும் வந்து மேலே கொஞ்சம் பிள்ளையார் சுடி போட்டு இந்த மாதிரி போடும்போது நிறைய விஷயங்களை நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். வீட்டில் வந்து நமக்கு வந்து என்ன தான் நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சிலப்போ வீட்டில் காசு தங்காத மாதிரி இருக்கும். உடம்பு கோளாறு இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே வீட்டில் வரும் போகும் தான். எல்லார் வீட்லேயும் எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி கோலம் இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நம்ம வந்து விளக்கேற்றது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து சில விஷயங்களை செய்யும்போது அது இன்னும் அதிகமான விஷயங்களை நமக்கு தருது. அது நிறைய தடவை நான் உணர்ந்ததுனால இது சொல்லாமேன்ட்டு. அப்புறம் இன்னும் நம்ம செய்யலாம். எப்போதுமே நம்ம அரிசி மாவு வந்து கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அதுமாரி நிறைய பேர் போடுறத பார்த்துருக்கேன். நான் போட ஆரம்பிக்கல. நான் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். சரி உங்களுக்கும் சொல்லலாமே இந்த நல்ல விஷயத்தனே எனக்கு தோணுச்சு. அதனால் சரின்ட்டு நான் சொல்கிறேன். எப்போதுமே நம்ம அரிசி மாவு கையில் வந்து இப்போ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம எண்ணெய் திருநூல் தீப்பெட்டி எல்லாமே எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. மற்ற பொருள் பூஜை பொருள்லாம் எடுத்துகிட்டு போவோம். அர்ச்சனை பண்ணாலும் சரி, சும்மா கோயிலுக்கு விளக்கு போட எப்பயாவது போனாலும் சரி, அப்போ வந்து நம்ம அரிசி மாவு இந்த மாதிரி கையிலே வச்சுருந்தோம்னா அங்கே எப்போதுமே தண்ணி தெளித்து தள்ளி வச்சுருப்பாங்க. அந்த கோயிலெலாம் வந்து நம்ம அதுவும் புகழ்பெற்ற பழமை வாய்ந்த கோயிலெலாம் பாருங்கள், கோலமே யாரும் போட மாட்டாங்க. நம்ம காலை நேரத்தில் போனோம்னா வாசல்லே கூட நம்மளை கேட்டுட்டு கோலம் போடலாம். அதாவது பெரிய கோலமாக தண்ணி தெளிச்சிட்டு, இல்லைன்னா உள்ளே வந்து சாமி கருவறைக்கு முன்னாடியெலாம் வந்து ரொம்பவே இது தண்ணி தெளித்து தள்ளி மட்டும் விட்டுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம அதுமாரி கோலம் போடும்போது, அதுவும் நம்ம வந்து பழமைவாய்ந்த கோயிலெலாம் வந்து நடராஜர் இருக்கலாம் பார்த்தீங்களா, அங்கே வந்து வச்சுருப்பாங்க உற்சவர்லாம். அங்கே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எப்போதுமே போடலாம், நிறைய பேர் போடுறத நான் பார்த்துருக்கேன். அந்தமாரி நம்ம கோலம் போடும்போது நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். நம்ம மனசுக்குமே ஒரு சந்தோஷத்தை நம்மளால் உணர முடியும். எப்போதுமே வந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் செய்யும்போது அது நல்ல இதை நமக்கு கொடுக்கும். வீட்டில் இல்லாமல் எப்போதுமே நம்ம கோயில்லையும் சில விஷயங்கள் செய்யும்போது நமக்கு நல்ல பாசிட்டிவான இது கிடைக்கும். நான் ஆனால் கோயிலில் இனிமேல் தான் செய்யலான் இருக்கேன். நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நிறைய பேர் செய்யறதை நான் பார்த்துருக்கேன். செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. சரி இது உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கலாமேன்னு தான் நான் இப்போ வந்து சொல்கிறேன். அப்புறம் நம்ம வந்து இந்த மஞ்சத்தூள் கலந்து கூட போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அதுவும் திருவாசலில் வந்து நான் சில பேரை பார்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து கலந்து அதை வந்து கோல மாவுலேயே யூஸ் பண்ணி பவுடர்லேயே கலந்தே போடுறாங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமையெல்லாம். அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறத நான் பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசினப்போ அவங்களுமே சொன்னாங்க, இந்த மாதிரி போடும்போது நல்லா இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்க்குறதுக்கு சில பேர் கேட்குறவங்களுக்கு கிண்டல் பண்ணுறவங்க கூட இருக்கலாம்.
அது அவங்கவுங்க மனசில் உணர்ந்தவங்களுக்கு தான் அது வந்து அதோடைய மகத்துவம் புரியும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது கண்டிப்பாக நீங்களுமே செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே இது தெரியும். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். அது நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வேறு விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாமி விஷயம்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்களுக்கெல்லாம் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து விளக்கு பூஜைலாம் செய்வோம் இல்லையா? விளக்கு பூஜை செய்யும்போதெல்லாம் அதில் கிடைக்கிற அரிசியெல்லாம் வந்து எடுத்து நம்ம கீழே தட்டில் போட்டு செய்யும்போது அந்த அரிசியெல்லாம் சேகரித்து வச்சு நம்ம வந்து வேறு இதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. மஞ்சள் கலந்த அரிசிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நம்ம எறும்புக்கு இதுக்கெலாம் போட்டோம்னா ரொம்பவே நல்லது. அதை வேறு இந்த அச்சத அரிசி இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆக்கிராமல் அது வந்து ஒரு குறிப்பாக சொல்லாமே அப்படின்னு தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த அரிசியை வந்து சில பேர் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாங்க, கால் மிதிக்கிற இடத்துல இப்பெல்லாம் போட்டுருவாங்க. அதுமாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எறும்பு இருக்கிற இடத்துல எட்டக்க கொண்டு போய் போடலாம். வீட்டுக்கிட்டே போட்டோம்னா வீட்டுக்குள்ளேயும் வரும், ஓரமாக வைக்கலாம். இன்னும் ஒரு பயனுள்ள இதில் பார்ப்போம் வீடியோவில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.